Standard 6, Unit 1, Poem The Crocodile. அந்த போமோட எக்ஸ்பிளனேஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அனிமல்ஸு ஹெர்பிவோர்ஸ், அதாவது தாவர உண்ணிகள் அப்படின்னும், கார்னிவோர்ஸ் மற்ற விலங்குகளோட ஃப்ளஷ் அதை சாப்பிட்றத வந்து கார்னிவோர்ஸ் அப்படின்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. crocodile ஒரு கார்னிவோரஸ் ரெப்டைல், ஊர்வனை அப்படின்னு சொல்லலாம். ஊர்வனை அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் வந்து இந்த ஸ்னேக்ஸ், லிசர்ட்ஸ். நம்ம எல்லாருமே crocodile அப்படின்னு சொல்கிற ஒரு டேஞ்சரஸான அனிமலை நீரில் ஏதாவது ஒரு ஜூலையோ இல்லை பிக்சர்ஸ்லையோ, நியூஸ் பேப்பர்ஸ் இந்த மாதிரி பிக்சர்ஸ்லையோ இல்லை மூவியில் ஏதாவது ஒரு சீன்லேயோ கண்டிப்பாக பார்த்துருப்போம். அந்த crocodile பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த போமில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். த crocodile இந்த போமை எழுதினவங்க லூயிஸ் கேரோல். இவர் ஒரு ஃபேமஸான ஒரு இங்கிலீஷ் ரைட்டர். அவங்களுடைய ஒரு ரொம்ப பாப்புலரான ஒரு புக் ஆலிஸ் இன் வண்டர்லேண்ட் அப்படிங்கிற அந்த புக்லேருந்து தான் இந்த போமை நம்ம 6th ஸ்டாண்டர்ட் சிலபஸில் கொடுத்துருக்காங்க. How doth the little crocodile improve his shining tail and pour the water of the Nile on every golden scale. நைல் நதியில் இருக்கக்கூடிய ஒரு லிட்டில் crocodile, அதை பற்றி தான் இந்த போய்ட் சொல்லியிருக்காரு. How doth the little crocodile improve his shining tail. எப்படி how doth அப்படின்னா does அப்படிங்கிற வேர்டோட ஒரு பழைய யூசேஜ் தான் பார்த்திங்கன்னா டாத். ஸோ அந்த லிட்டில் crocodile அந்த சின்ன முதல்ல வந்து எப்படி அதோடைய டெய்ல், அதாவது அதோடைய பாலனுடைய ஷைனிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அண்ட் போர் த வாட்டர் ஆஃப் த நைல் ஆன் எவ்ரி கோல்டன் ஸ்கேல். நைல் நதியினுடைய தண்ணியை தன்னுடைய செதிலில், crocodileோட செதிலில் படும்போது அந்த செதில்கள் எல்லாமே தங்கம் போல், அதாவது கோல்டன் கலரில் மாறினதாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம எல்லாம் வந்து ஃபிஷ்ஷஸோட ஸ்கேல்ஸ் பார்த்துருப்போம், மீன்களோட செதில்களை பார்த்துருப்போம். ஆனால் அந்த crocodileோட செதில்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப தடிமன் அதிகமாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நைல் நதியினுடைய தண்ணி பட்டு அதோட ஸ்கேல்ஸ் எல்லாமே கோல்டன் கலரில் மாறினதா இந்த போயட் சொல்லியிருக்காரு. How cheerful he seems to grin, how neatly spreads his claws and welcomes little fishes in with gently smiling jaws. Grin அப்படிங்கிற வேர்டு என்னென்னா ஒரு ப்ராட் ஸ்மைல். ஸோ அது grin அப்படின்னா நல்ல ப்ராடாக ஸ்மைல் பண்ணுறது தான் grin அப்படிங்கிற வேர்டு வந்து இங்கே டினோட் பண்ணுது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக அந்த crocodile என்ன பண்ணுதுன்னா ப்ராடாக வந்து சிரிக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ நார்மலாக நம்ம crocodile வந்து பார்த்தோன்னாவே அதோட வாய் வந்து அகண்டு இருக்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க, நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் வெல்கம்ஸ் லிட்டில் ஃபிஷ்ஷஸ் இன் வித் ஜென்ட்லி ஸ்மைலிங் ஜாஸ். ஸோ அதோட கிளாஸை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கும் போது நம்ம இப்போ நார்மலாக யாராவது வீட்டுக்கு வராங்கன்னா என்ன பண்ணுவோம், நம்மளோட 2 கைகளை கூப்பி வாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் அந்த கிளாஸை அது ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு அந்த ஃபிஷ்ஷஸை, அந்த நைல் நதியில் இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷஸ் எல்லாம் வரவேற்கிற மாதிரி ஒரு கம்பேரிஷன் இந்த இடத்துல போய்ட்டு கொடுத்துருக்காரு. ஜென்ட்லி ஸ்மைலிங் ஜாஸ் அப்படின்னா அந்த தாடை வந்து பார்க்கும்போது சிரிக்கிற மாதிரி இருக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு. ஸோ crocodile வந்து தண்ணியில் இருக்கும்போது அதோட வாயை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம்ல, அப்போ அதோட தாடை, பற்கள் எல்லாம் சேர்ந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, அது வந்து ஸ்மைல் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த ஸ்மைல் அதை நம்பி நிறைய ஃபிஷ்ஷஸ் என்ன ஆகுது, அதுக்கிட்ட வருது, அது எல்லாமே அதுக்கிட்ட மாட்டிக்குது. உலகத்தில் நம்ம பார்க்குற எல்லாருமே ஒரே மாதிரி இருக்காங்களா? கண்டிப்பாக கிடையாது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு மனசுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசுவாங்க. அதை ஃபேக் அப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். வெளியில் அவங்க பார்க்கும்போது வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க, ஆனால் உண்மையிலே அவங்க ரியாலிட்டி வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதையெல்லாம் யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்னசென்ட்டாக இருக்கவங்கள, அதாவது ரொம்ப அப்பாவித்தனமாக வெகுலியாக இருக்கவங்கள என்ன பண்ணுவாங்க, ஏமாற்றுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வேர்ல்டில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு லூயிஸ் கேரோல் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் 4 லைன்ஸில்
அந்த crocodile பற்றி அந்த போயட் ரொம்ப அழகாக ஆக்சுவலாக ரொம்ப இன்னசென்ட்டாக சொல்லியிருப்பார். அது ஒரு லிட்டில் க்ரீச்சர், அதாவது ஒரு சின்ன ஒரு உயிரினம். அது சிரிக்குது சன்னில், அதாவது சூரியனுக்கு அடியில் தன்னைத்தானே ரிலாக்ஸ் பண்ணிக்குது. அதோடைய செதில்களை வந்து வாஷ் பண்ணிக்குது. அதோட கிளாஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம், அதோட நகங்கள் அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுது, ஸ்ப்ரெட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் 4 லைன்ஸில் இந்த crocodile வந்து ஒரு ப்ராட் ஸ்மைல், ஒரு பெரிய ஒரு ஸ்மைல் கொடுக்கறதாகவும், அதோட கிளாஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதாகவும், ஸோ அதை பார்த்து நிறைய லிட்டில் ஃபிஷ்ஷஸ் வந்து நம்பி அதுக்கிட்ட மாட்டிக்கிறதையும் சொல்லியிருக்காரு. இந்த போமில் இருக்கிற ரைமிங் வேர்ட்ஸ் crocodile, Nile, tail, scale. Next 4 linesல grin, in, claws, jaws. Rhyme scheme AB, AB. இந்த போமில் இருக்கிற நியூ வேர்ட்ஸ் claws அப்படிங்கிறது என்னென்னா curved sharp nails on each foot. அதோட கால்கள் இருக்கக்கூடிய வளைந்து போன ரொம்ப ஷார்ப்பாக இருக்கக்கூடிய நகங்கள். லூயிஸ் கரோல் தி crocodile அப்படிங்கிற இந்த போம் மூலமாக அந்த லிட்டில் crocodileோட டிசைட்ஃபுல் நேச்சர், ஏமாற்றும் தன்மையை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற இந்த ஒரு சின்ன தாட்டோட நான் கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.